பரிபூர்ணமாகக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு. அப்ப எல்லாமே இறைவன்தான் செய்கிறான் என்பதை, இறைவன்தான் இருக்கிறான், இறைவன்தான் செய்கிறான் என்று கண்கூடாக பார்க்கக்கூடிய இறைவன் அவனுடைய தன்சீகில் மறைவானவன், தஸ்பீகில் அவன் லுஹூராகி தன்னுடைய எல்லா சக்திகளையும் வெளிப்படுத்தி நானே இறைவன் என்று ஒரு தஜல்லியின் மூலமாக அவன் வெளிப்பட்டு நம்முடைய எல்லா தேவைகளையும் நம்மை முழுமையாக சொர்க்கவாதிகளாக ஆக்க வேண்டும். இந்த சமுதாயம் கலிமாவை மிக பெரிய அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கு. கலிமாவை தூக்கி எறிந்துவிட்டு வெறும் சடங்கு சம்பிரதாயங்களில், உயிரற்ற வணக்க வழிபாடுகளில் முட்டி மோதி கொண்டிருக்கு. ஷேக் என்று பேரு வச்சுக்கிறவங்க எல்லாம் ஷேக் இல்லை. ஷேக் என்று சொல்பவர்கள் எல்லாம் ஷேகாகிவிட முடியாது. அப்ப இவங்க வெறும் வெளி தோற்றத்துக்கு ஷேக்கு, வெளி தோற்றத்தை பார்த்து மக்கள் போறாங்க. அவ்வளோ படிக்க சொன்னா தானே பிரச்சனை. வேணாம், விழா நடத்துவோம், நிறைய மீலாது விழா, உருஸ் விழா, தந்தூரி ப்ரோக்ராம், 2 நாள் ப்ரோக்ராம், மீலாது விழா. என்ன செய்யணும்? ஒரு 3 பேச்சாளரை கூப்பிடுங்க, கூப்பிட்டு போட்டு பேச விடுங்க. ஆளுக்கு 1 மணி நேரம் கொடுத்தோமா, டைம் முடிஞ்சு. என்ன செய்கிறாங்க? பயான் கச்சேரி. மக்களுக்கு என்ன கிடைச்சி? இந்த மீலாது விழா வந்து அடுத்த மீலாது விழா. அவங்க எதுக்கு நடத்துகிறாங்க? ஒரு கச்சேரி நடத்தணும், பாட்டு கச்சேரி மாதிரி பயான் கச்சேரி. நல்லபடியாக வாழ்க்கையை மாற்றிக்கணும். அது மாதிரி யாராவது ஒரு தடவை பயான் பண்ணிவிட்டு அடுத்த தடவை அவங்கள கூப்பிட மாட்டாங்க, ஏற்பாடு செய்கிறவங்கள கூப்பிட மாட்டாங்க. அவர்கள்தான் உண்மையான ஷேகுமார்கள். அந்த ஷேகுமார்களும் குறைவாக இருப்பார்கள், அந்த ஷேகுமார்களிடத்தில் இருப்பவர்களும் குறைவாக இருப்பார். நாமும் அந்த கொடியை பிடித்து கொண்டால் நாமும் காதிரியாக ஆயிடுவோம், நாமும் கௌஸ் நாயகத்துடைய முரீதுகளாக ஆயிடுவோம். நாம அந்த தௌஹீதை பிடிக்கல, கௌஸ் நாயகத்துக்கு நமக்கு சம்பந்தமே இருக்கு. இப்ப நாம இறைநேசராக இருந்தால்தான் இறைநேசரை என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். அப்ப நமக்கு ஷேகில் அல்லாவை பார்க்க முடிந்தால் நாம என்ன செஞ்சிட்டோம்? இறைநேசராக ஆயிட்டோம். ஒரு மனிதர் இறைநேசராக ஆக வேண்டுமானால் இன்னொரு இறைநேசரை சந்திக்காத வரை இறைநேசராக ஆக முடியாது. பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين
والملائكة المقربين والحمد لله رب العالمين. پروردگار عالم تیرے رحم اور کرم اور عفو اور درگزر کا تجھے واسطہ. سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کا، جمیع پیران سلاسل کا، پیر نوری کا، پیر عارف کا، پیر امداد واسطہ. یا اللہ ہم سب کو مغفرت فرما، ہم سب کو مغفرت فرما، ہم سب کو علم نافع عنایت فرما، کہنے سننے سمجھنے اور اس پر عمل کرنے کی اعلیٰ صلاحیت و توفیق عنایت فرما، بجاہ سیدنا محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது எல்லையற்ற கருணையினால் நம்மை அவனது ஹபீப் இருலோகத்தின் இரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உயர்ந்த உத்தம சமுதாயத்தில் படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இந்த இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷைகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பைஅத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் கலிமாவின் பாடங்களை நம்மால் முடிந்த அளவுக்கு விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவானாக. கலிமா முதலாவது இறைவன் யார், அந்த இறைவனுடைய ஞானத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. உலூஹியத், இறை தன்மை என்றால் என்ன, இறைவன் என்றால் யார், அவன் எப்படிப்பட்டவன், எங்கே இருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவனுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன, பிணைப்பு என்ன என்ற அத்தனை விளக்கங்களையும் இந்த ஒரு கலிமா உள்ளடக்கி இருக்கிறது. ஒட்டுமொத்த எல்லா நபிமார்கள், வலிமார்கள் அனைவருடைய போதனையும் இந்த கலிமா தான். உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஒரு தட்டில் வைத்து மறு தட்டில் கலிமா வைக்கப்பட்டால் உலகமெல்லாம் பஞ்சாய் பறந்தது. கொஞ்சம் கனமாக இருக்கும் இல்லை, உலகமே பஞ்சாய் பறந்துவிடும். அவ்வளவு கனமிக்கது தான் இந்த கலிமா. ஆனால் மிக பெரும் கைசேதம் இந்த சமுதாயம் கலிமாவை மிக பெரிய அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கு. மிக பெரும் ஞானம் நிறைந்தது, பொருள் நிறைந்தது, கனமானது என்று அல்லாஹ்வும் ரசூலும் தெளிவாக்கி இருக்கிற நிலையில் சமுதாயம் அதற்குள்ள கனத்தை, அதற்குள்ள மதிப்பை, அதற்குள்ள விலையை கொடுக்காமல் கலிமாவை தூக்கி எறிந்துவிட்டு வெறும் சடங்கு சம்பிரதாயங்களில், உயிரற்ற வணக்க வழிபாடுகளில் முட்டி மோதி கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட
காலகட்டத்தில் தான் அல்லாஹ் நமக்கு கலிமாவை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த கதிரும் மதிப்பும் மரியாதையும் நம்முடைய உள்ளத்தில் எப்போதும் நிலைத்து இருக்கணும். கலிமாவில் அல்லாவை அறிந்து கொள்ள வேண்டும், அடுத்து ரசூலை அறிந்து கொள்ள வேண்டும், அடுத்து கலிமாவை உடையவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கலிமாவை உடையவர்கள்தான் ஷேகுமார். ஷேகுமார்கள் ஷேக் என்று பேர் வச்சுக்கிறவங்க எல்லாம் ஷேக் இல்லை. கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நம்முடைய ஷேக் நாயகம், அவங்க காலத்திலேயே பல வகையான ஷேகுமார்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்களே ஷேகுமார்களை 4 வகையாக அடுக்கிறாங்க. எல்லோரும் ஷேக் இல்லை. ஷேக் என்று சொல்பவர்கள் எல்லாம் ஷேகாகிவிட முடியாது. ஷேகுமார்கள் சுருக்கமாக சொன்னால் 4 வகைன்னு சொல்றேன். ஒன்றாவது ஷேகே ஜுப்பா, ஷேக் மாதிரி வெளி தோற்றத்தில் ஷேக், அவ்வளோதான். இப்படியும் ஷேகுமார்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒன்றுமே இருக்காது, எந்த சரக்கும் இருக்காது. ஆனால் தோற்றம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். அந்த உலகத்தில் இவங்க தான் பெரிய ஷேக். இப்போ தோற்றத்து மக்கள் அதுதானே மயங்குறாங்க, ஆக்குறாங்க. என்ன நூறானியத்தான முகங்க, என்னங்க நூறானியத்து, உங்கள் கண்ணுக்கு என்ன நூறானியத்து தெரிஞ்சு? நூறானியத்தை பார்க்குற அளவுக்கு ஞானக்கண் வந்துடுச்சு அவங்களுக்கு. இவங்க பார்க்குறது என்ன, வெள்ளை வெள்ளேன்னு இருக்கிறாருங்க. தாடியெல்லாம் அப்படி வெளுத்து அப்படி பஞ்சு மாதிரி பஞ்சாக இருக்குது. பெரிய ஷேகுங்க. இது ஷேகுடைய அடையாளம் அல்ல. இப்படி வெளி தோற்றம் ஷேகாக இருப்பதனால் அவர் ஷேக் அல்ல. இருப்பாங்க, அப்படியும் ஷேகுமார்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு பின்னாலும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் செல்வார்கள். உங்கள் தோற்றத்தை பார்த்தாலே நல்லா சிறப்பான பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. இல்லை, அவங்க ஷேக ஜிப்பா, என்ன வெளி தோற்றத்தில் ஷேக், அவ்வளோ. இன்னொரு ஷேகே அவுராத். இவங்க யாரு? அவர்களிடத்துல போய் பையத்து செய்தால், அவங்கள்ட்ட போனால் அவங்க என்ன செய்வாங்க? இது ஓதுங்க, ஒரு 1000 லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுங்க, 500 ஸலவாத்து ஓதுங்க, 500 இஸ்திக்ஃபார் ஓதுங்க. இப்படி என்னது அவுராதுகள், வசீஃபாக்கள், தினந்தோறும் ஓதுவதற்கான வசீஃபாக்களை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஷேகுமார்களும் இருக்கிறாங்கன்னு யார் சொல்றா? கௌஸ் நாயகம் சொல்றாங்க. கௌஸ் நாயகம் காலத்துலன்னா இப்போ இன்னைக்கு இப்போ அவங்களுக்கு பின்னாடியும் நிறைய மக்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போனால் நிறைய திக்ர் சொல்லித்தராங்க. அதில் ஒரு திக்ருடைய பறக்கத்து கிடைக்கும். ஆனால் அவர்கள் ஷேக் அவுராது, ஷேக் இல்லை. மூன்றாவது ஷேக் இல்ஹாத். இது யாரு? அவங்களுக்கு அல்லாவையும் தெரியாது, ரசூலையும் தெரியாது, எதையாவது வளர்க்கிட்டு இருப்பாங்க. அவங்க எதையோ விளங்கிக்கிட்டு இதுதான் ஞானம்னு சொல்லிட்டு அதை சொல்லிக்கிட்டு மக்களும் என்னமோ சொல்கிறாருங்க, பயங்கரமாக சொல்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. ஆனால் என்னமோ பெரிய ஆள் போல, நமக்கெல்லாம் அந்த அளவு புரியாது. அப்படி அல்லாஹ்வுடைய விளக்கம் இல்லாமல் அவனுக்கு ஷரியத்தும் தெரியாது, தரீகத்தும் தெரியாது, ஹகீகத்தும் தெரியாது, மாரிஃபத்தும் தெரியாது, குர்ஆனும் தெரியாது, ஹதீஸும் தெரியாது. எந்த இறைஞானமாக இருந்தாலும் அதற்கு ஆதாரமாக குர்ஆன் இருக்கணும், ஹதீஸ் இருக்கணும். குர்ஆனுடைய அடிப்படையில் ஹதீஸுடைய அடிப்படையில் விளக்கம் சொன்னால் அந்த விளக்கம் மக்பூல், ஏற்றுக்கொள்ளப்படும். இவருக்கு குர்ஆனே தெரியாது, அவர் எப்படி? இப்போ எத்தனையோ பேர் இன்னைக்கு என்னென்னமோ எதையோ படிச்சுக்கிட்டு அவங்க பின்னாடி ஒரு 4 பேர். இப்போ இவர்கள் யாரு? ஷேக் இல்ஹாத். 4வது ஒரு ஷேக், அவங்க தான் ஷேக் தௌஹீத், உண்மையான ஷேக். அவங்க என்ன செய்வாங்க? அவர்கள்ட்ட போனால் என்ன கிடைக்கும்? தௌஹீதுடைய ஞானம் கிடைக்கும். அவர்கள் தௌஹீதை போதிப்பார்கள். தௌஹீதில் மக்களை நிலைநிறுத்துவார்கள்.
மக்களை தௌஹீதாக ஆக்குவார்கள். அவர்கள்தான் யாரு? உண்மையான ஷேக் தௌஹீத். இதுல ஷேக் ஜுப்பாவா இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவரு அதுவும் தர மாட்டாரு, பேசவே மாட்டாரு, தோற்றம் அப்படி. ஏன்னா எங்க ஷேக் யார் தெரியுமா? அவ்வளோ பெரிய ஷேக். உங்களுக்கு அதுல எந்த விதமான கஷ்டமும் இல்லை. ஒரு டீச்சர் பாடமே நடத்துறது இல்லை. பிள்ளைங்களுக்கு அந்த டீச்சரை பிடிக்குமா? இல்லை படி எழுது, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி டீச்சர் பிடிக்குமா? பிள்ளைங்களுக்கு எந்த டீச்சர் பிடிக்கும்? பாடமே நடத்துறது இல்லை. அவர் பாடுக்க உட்காந்துருக்கிறார். பிள்ளைங்க பாடு, நீங்க பாடுக்க விளையாடுங்கப்பா அப்படின்னா பிள்ளைங்களுக்கு எல்லாம் எந்த டீச்சருங்க வேணும்? எனக்கு அந்த டீச்சர் தாங்க, அந்த சார் அனுப்புங்க. அப்போ அங்கே கூட்டம் நிறையா இருக்கும். ஷேக் ஜுப்பா. இப்போ நிறைய மக்கள் கூடி இருக்கிறாங்க, நிறைய கூட்டம் இருக்குது. ஏங்க அந்த சில்சிலாவுக்கு போறீங்க? ஏங்க அந்த ஷேக்கிட்ட போறீங்க? என்னங்க உங்களுக்கு என்னங்க கிடைச்சிச்சு? இல்லைங்க, பயங்கரமான ஆயிரக்கணக்கான முறைகள் இருக்கிறாங்கங்க, பெரிய கான்காங்க, நிறைய மதரசா நடக்குதுங்க, அது நடக்குதுங்க, இது நடக்குதுங்க, விழா நடக்குதுங்க. அப்ப இவங்க வெறும் வெளி தோற்றத்துக்கு ஷேக்கு, வெளி தோற்றத்தை பார்த்து மக்கள் போறாங்க, அவ்வளோ. அப்ப ஷேகுமார்களும் பார்க்குறாங்க, என்னடா இவங்களுக்கு சொல்லி கொடுத்தா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சொல்லி கொடுத்தா எல்லாம் கஷ்டமாக இருக்குது, யாரும் வரவும் மாட்டேங்கிறாங்க, என்ன செய்வோம்? வேணாம் விடு, படிக்க சொன்னா தானே பிரச்சனை, வேணாம், என்ன செஞ்சால் போதும், சும்மா விழா நடத்துவோம். நிறைய மீளாது விழா, உருஸ் விழா, கந்தூரி ப்ரோக்ராம், 2 நாள் ப்ரோக்ராம், இப்படி என்ன செய்வோம்? இப்போ எல்லாம் உலமாக்களாக இருக்கட்டும், என்னது மீளாது விழா, என்ன செய்யணும்? ஒரு 3 பேச்சாளரை கூப்பிடுங்க, கூப்பிட்டு போட்டு பேச விடுங்க. ஆளுக்கு 1 மணி நேரம் கொடுத்தோமா, டைம் முடிஞ்சு. என்ன செய்கிறாங்க? பயான் கச்சேரி. மக்களுக்கு என்ன கிடைச்சி? இந்த மீளாது விழா அடுத்த மீளாது விழா என்ன கிடைச்சிதுங்க உங்களுக்கு? அவங்க எதுக்கு நடத்துகிறாங்க? ஒரு கச்சேரி நடத்தணும், பாட்டு கச்சேரி மாதிரி பயான் கச்சேரி. என்னது? மக்கள் எதுக்கு வராங்க? சரிங்க, அப்போ ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். இல்லை திருந்தணும், நல்லபடியாக வாழ்க்கையை மாற்றிக்கணும், அது மாதிரி யாராவது ஒரு தடவை பயன் பண்ணிட்டா அடுத்த தடவை அவங்கள கூப்பிட மாட்டாங்க. ஏற்பாடு செய்கிறவங்கள கூப்பிட மாட்டாங்க. மக்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் ஏற்பாடு செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டியது கச்சேரி. கச்சேரி நடத்துகிறவங்க வேணும், மக்களை ரிப்பேர் செய்கிறவங்க வேணாம். மக்களை இருக்கிற குறைகள், ஈமான் ரிப்பேரு, ஃபைஸ் சர்க்கார், நம்முடைய ஷேக் நாயகம், அவங்க ஒரு ஊருக்கு தாலிமுக்காக போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் கிண்டலாம், என்ன இன்னைக்கு ஊரா பயனுக்கு தெரியுறீங்களா? என்ன எதுக்கு வந்துருக்கிறீங்க? தெரியும் எதுக்கு வந்துருக்கீங்க. இப்போ ஃபைசர் சொன்னாங்களா, கொடை ரிப்பேர் கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாம். பூட்டு ரிப்பேர் கேள்விப்பட்டிருக்கியா? அது மாதிரி நான் ஈமான் ரிப்பேர். இந்த ஊரில் நிறையா ஈமான்லாம் ரிப்பேராக போய் கிடக்குது. கொடை ரிப்பேர் பண்ணுறது வீட்டில் எல்லா வீட்டுக்கு கொடை ரிப்பேராக இருக்க கொடையெல்லாம் கொண்டு என்ன செய்வாங்க? ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. பூட்டு சரியாக கெட்டு போயிருக்கிற பூட்டெல்லாம் கொண்டு அதுக்கெல்லாம் சாவி போட்டு ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அது மாதிரி நீ நைட்டு வா, என்ன நடக்கும்? ஈமான் ரிப்பேர் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு யாரும் என்ன இல்லை, ஈமான் ரிப்பேர் பண்ணுறோம்னா எங்கள் ஈமானில் கை வைக்கிறீங்களா? கொதிச்சு எழுந்துடுறாங்க. யாரை பார்த்து என்ன சொல்கிறீங்க? நாங்களாம் யார் தெரியுமா? பரம்பரையாக முஸ்லீமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கள்கிட்ட ஈமானை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு, உலமாக்கள் எல்லாம் ரசனையாக பேசணும், ரசனையான பேச்சாளர்கள், கருத்துக்களை அப்படியே அள்ளி வீசுவாங்க.
அப்படி கேட்கும்போது நல்லா புதுசா இருக்கணும். மக்கள் என்ன நிலைமையில இருக்கிறாங்க? ஆனா ஷேக்குன்றது யாரு? டாக்டர். அவங்க என்ன செய்வாங்க? மக்களை பார்த்து மக்களுக்கு எது வேண்டுமோ அந்த மருந்தை கொடுக்குறவங்க. இவங்க அப்படி இல்லை. அப்படி உலமாக்களும் அப்படி ஆகிப்போச்சு. ஷேகுமார்களும் பார்த்தாங்க, சரி இதுக்கெல்லாம் ஒன்றும் கூட சேர மாட்டேங்குது, என்ன செய்வோம், நாமளும் அங்கங்கே பயான் கச்சேரி. மக்களும் அதுக்கு நல்லா போகிறாங்க, வரதும் செய்யும். இது மக்கள் வர்றதுன்றதுனால அது என்ன இல்லை, மக்கள் கூட்டம் கூடுறதுனால கூட்டம் இருக்கிற இடமெல்லாம் சிறப்பான இடமா? அப்படி இல்லை. அப்போ அதுதான் கௌசநாயகம் சொல்கிறாங்க, ஷேக ஜுப்பா. ஜுப்பான்னு சொன்னால் வெறும் ஒரு ஷேகுடைய தோற்றம் மட்டும் இல்லை, அந்த சில்சிலாவுடைய தோற்றமே. நிறைய முறியுதுங்க, நிறைய அப்படிங்க. அந்த அந்த தோற்றத்தை பார்த்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நாமளும் அந்த கூட்டத்தோட சேர்ந்தோம். எவ்வளோ பெரிய கூட்டம், நாங்கள் எவ்வளோ பெரிய கூட்டம் தெரியுமா? இப்போ வெளி தோற்றத்தை பார்த்து நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஷேக ஜிப்பாவை தான் பார்க்குறீங்க. இல்லை வெறும் திக்ரு அவராது ஓதுறதுக்கு கொடுக்குறாங்க, படிக்கிறதுக்கு கொடுக்குறாங்கன்னா அதுவும் பரிபூர்ணமான ஷேக் இல்லை. ஷேகுடைய நோக்கம் அது இல்லை. ஷேக இல்ஹாத் இது எதையாவது உளறிக்கிட்டு தெரிகிறது, தலையும் இருக்காது வாலும் இருக்காது, எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னங்க சொல்றீங்க, அவனுக்கு புரியாது, கேட்கறவனுக்கு புரியாது. அப்படி நிறைய. நாம எங்க இருந்து புறப்பட வேண்டும், எங்க போய் சேர வேண்டும், அந்த பயணமே தெரியாது. சேர்ந்தோமா? அப்படி குழப்பக்கூடிய ஷேகுமார்கள். இது எல்லாவற்றையும் தாண்டிதான் ஷேகை தௌஹீத். இப்போ ஷேகை தௌஹீத் அப்படிப்பட்ட ஷேகுமார்களும் குறைவாக இருப்பார்கள், அந்த ஷேகுமார்களிடத்தில் மக்களும் குறைவாக இருப்பார். கௌசநாயகம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, நான் இறைவனுடைய அந்த நெருக்கத்தில் நான் போயிட்டே இருந்தேன், பார்த்தேன், இபாதத்துடைய மைதானத்தில் பார்த்தேன். இபாதத்துடைய மைதானம் பார்த்தா கூட்டம் குவிந்து கிடக்குது, சிறப்பாக கூட்டம் இபாதத்தில். அப்புறம் போனேன் அந்த பக்கம், துறவரம், ஜுஹூத், பற்றற்ற நிலை, அதில் பார்த்தேன், அதுலேயும் ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றாங்க. இங்கே நிறைய கூட்டம் இருக்குது, சரி அப்படி போவோம். இப்படி நான் போயிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா தௌஹீதுடைய மைதானம். என்ன மைதானம்? அங்கே பார்த்தா யாரையுமே காணோம். தௌஹீதுடைய மைதானத்தில் கூட்டமே இல்லை. எல்லா கூட்டமும் எங்கே தான் இருக்குது? இபாதத்தில் ஒரு கூட்டம், பெருங்கூட்டம் இபாதத்தில் இருக்குது. சரி அதை தாண்டி அப்படிக்கா போவோமேன்னு போனால் துறவரம், அதில் பார்த்தா அதுலேயும் கொஞ்சம் கூட்டம் இருக்குது. அப்படியே போனால் கடைசியில் தௌஹீதுடைய இடம் வந்துச்சு. அங்கே பார்த்தா யாரையுமே காணோம். அங்கே என்னுடைய கொடியை நான் நாட்டினேன். என்ன சொல்றாங்க? நான் பாதல பார்த்தேன். இதெல்லாம் எங்க மக்கள் திணறாங்களோ, இதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ, அப்ப எதை மக்கள் முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை முடிச்சு காட்டணும். அப்ப அந்த தௌஹீதுடைய மகாமில் இருக்கக்கூடிய ஷேகுமார்கள் எப்படி நிறையா இருப்பாங்க. ஷேக ஜுப்பாலாம் இபாதத்துடைய ஷேகுமார்கள் தான் இருப்பாங்க, இபாதத்துடைய இடத்துல தான் இருப்பாங்க. ஷேக ஜுப்பா, ஷேக அவுராது, ஷேக இல்ஹாது நிறைய அந்த ஜுஹுதில் இருக்கும். துறவரம், எங்களுக்கு உலகமே தேவையில்லை, உலகத்தையே துறந்தவர்கள் நிறைய பேர். அப்படியே அப்படி மனம் அமைதியாகிவிட்டால் போதும், என்னமோ அவங்களுக்கே மனசு அமைதியாச்சான்னு தெரியாது. எப்படி மனசு அமைதியாகும்? அல்லாஹ். அப்ப ஷேகே தௌஹீது அவர்கள்தான் உண்மையான ஷேகுமார்கள். அந்த ஷேகுமார்களும் குறைவாக இருப்பார்கள், அந்த ஷேகுமார்களிடத்தில் இருப்பவர்களும் குறைவாக இருப்பார். அல்லாஹ் தஆலா நம்மை அப்படிப்பட்ட ஷேகுமார்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. தௌஹீதுடைய இடத்தில் அல்லாஹ் நம்மை நிலைநிறுத்துவானாக. அப்போ கௌஸ் நாயகம் எங்கே கொடியை நாட்டினார்களோ
அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம். கௌஸ் நாயகத்தை பிடித்து நம்முடைய ஷேக் நாயகம் அவங்க நமக்கு அந்த பாதையை தான் காட்டுறாங்க. அவங்க இபாதத்தை காட்டலை, அவங்க சுகத்தை காட்டலை. அவர்கள் எதில் கொடியை நிலைநாட்டினார்களோ அவர்களுடைய கொடி எங்க பறக்குது? தௌஹீதுல பறந்துகிட்டு இருக்கு. அந்த தௌஹீதுடைய கொடியை தான் நமக்கும் கொடுக்குறாங்க. நாமும் அந்த கொடியை பிடித்து கொண்டால் நாமும் காதிரியாக ஆயிடுவோம், நாமும் கௌஸ் நாயகத்துடைய முரீதுகளாக ஆயிடுவோம். நாம அந்த தௌஹீதை பிடிக்கல, கௌஸ் நாயகத்துக்கு நமக்கும் சம்பந்தமே இருக்காது. அல்லாஹ் அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவானாக. அதை நோக்கித்தான் நம்முடைய பயணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை போல அக்ஸிரு கௌல லா இலாஹ இல்லல்லாஹ் கப்ல அன் யுஹால பைனக்கும் வ பைன. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை என்ன செய்யுங்க, நீங்க அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. எதுவரை? மௌத்து வர்றதுக்கு முன்னாடி, மௌத்து வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிருங்க, அதிகப்படுத்திக்கங்க. மௌத்து தடையாகிறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன செஞ்சு அதிகப்படுத்திக்கங்க. எவ்வளவு முன்னேறினாலும் அது என்னதான், குறைவுதான். அந்த கலிமா அதில் அல்லாவை சுருக்கமாக உஜூத், வஹ்தத்துல் உஜூத், இறைவன்தான் எங்கும் உஜூதாக, எல்லா பொருட்களின் உஜூதாக நிரம்பி இருக்கிறான். அவன் ஒருவனே இருப்பவன். இரண்டாவது கலிமா ரசூல், அதம், இல்லாமை. ரசூல்தான் எல்லா படைப்புகளிலும் இல்லாமையாக நிரம்பி இருக்கிறார்கள், தேவையாக இருக்கிறார்கள். அந்த படைப்பின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேவையை அல்லாஹ் பூர்த்தியாகி தந்து கொண்டிருக்கிறான். இப்போ ஷேக் ரசூலை கொண்டு அல்லாவை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். ஷேக் ஃபனாஃபில்லா, அல்லாவில் ஃபனாவாக வேண்டும். அல்லாவில் ஃபனாவாகுதுன்னா அல்லாவை அறிந்து கொள்றது, அல்லாவை அறிந்து விளங்கி அல்லாஹ் எங்கும் நிறைந்து இருப்பதை முழுமையாக புரிந்து கொள்வது. இரண்டாவது ரசூலில் ஃபனாவாகுவது. ரசூலில் ஃபனாவாகுவது என்றால் ரசூலை அறிந்து புரிந்து விளங்கி ரசூல் எங்கும் நிறைந்திருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்றது. ரசூல் எப்படி இருக்கிறாங்க? எல்லா இடத்துலையும் முழுமையாக, எங்கெல்லாம் அல்லாஹ் இருக்கிறானோ அங்கெல்லாம் ரசூல் இருக்கிறாங்க, எங்கெல்லாம் ரசூல் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அல்லாஹ் இருக்கிறான். கூடுதல் குறைவே இல்லை. அல்லாஹ் ரசூலை கொண்டு எல்லா படைப்புகளும் வெளியாகி இருக்கிறது. ஷேக் யாரு? ரசூலை கொண்டு அல்லாஹ்வுடைய குதரத்துகளை வெளிப்படுத்தி காட்டுபவர்கள், அல்லாஹ்வையே காட்டுபவர்கள். படைப்பை காட்டாமல், படைப்புடைய நிலையை காட்டாமல் இறை நிலையை காட்டுபவர்கள் ஷேக், இறைவனையே காட்டுபவர்கள். முரீதுகள்னா யாரு? ஷேக்கில் அல்லாவை தரிசிப்பவர்கள். ஷேக்கில் அல்லாவை தரிசிக்காவிட்டால் அவர்கள் முரீது அல்ல. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, ஹர் கபீரோ ஜாத் ஹக்ரா யக்ன தீத், நை முரீதோ நை முரீதோ நை முரீத். அல்லாவையும் ஷேக்கையும் ஒன்று என்று யார் பார்க்கவில்லையோ அவன் முரீதே இல்லை, முரீதே இல்லை, முரீதே இல்லை. ஷேக்கில் யாரை பார்க்கணும்? யார் பார்க்க முடியும்? அல்லாவே பார்க்க வேண்டுமானால் சொன்னாங்க, அலியுன் கரமுல்லா வஜூஹு சொன்னாங்க, ரஅய்து ரப்பி பிஐனி ரப்பி, நான் என்னுடைய ரப்பை பார்த்தேன், என் ரப்புடைய கண்ணை கொண்டு பார்த்தேன். ஏன் கண்ணை கொண்டு பார்க்கல? என் கண்ணை கொண்டு ரப்பை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. மனித கண்ணை கொண்டு இறைவனை என்ன செய்ய முடியாது?
இறைவனை பார்க்க வேண்டுமானால் இறைவனுடைய கண்ணு வேணும். யாருடைய கண்ணு வேணும்? அப்ப ஷேகில் அல்லாவை நாம பார்க்கணும்னு சொன்னால் நாம் ஒரு மனிதனாக இருந்து கொண்டு மனித கண்ணை கொண்டு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்ப நாம அல்லாவை பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்ம இடத்துல மனித கண் அல்ல, இறைவன் இருக்கிறான். நம்மால் பார்க்க முடியலன்னு சொன்னா நமக்கு இன்னும் என்ன வரல, இறை கண் கிடைக்கவில்லை, அகக்கண் கிடைக்கவில்லை, அகக்கண் திறக்கவில்லை. பார்க்கிறோம் என்று சொன்னால் என்ன கிடைச்சிருச்சு, அகக்கண் கிடைச்சிருச்சு. தைரியமா சொல்லலாம், ஒண்ணுமே என்ன கிடையாது, எந்த தப்பும் இல்லை. இப்போ யாராவது எனக்கு தெரியலையானா உனக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் தெரியாது, என்ன பண்றது? இது எல்லாத்துக்கும் தெரிகிற விஷயம் அல்ல. அல்லாவை அறிந்தவர்கள், ரசூலை அறிந்தவர்கள் தான் ஷைகை அறிய முடியும். இப்போ அல்லாவையும் ரசூலையும் அறிந்தவர்கள் அல்லாவை அடைந்தவர்கள், அல்லாவுடைய கண்ணை கொண்டிருப்பவர்கள், அவர்கள் ஷைகில் அல்லாவை தரிசிக்க முடியும். மற்றவர்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. இன்னொன்று சொல்லுவாங்க, லா யாரிஃபுல் வலிய இல்லல் வலி. ஒரு இறைநேசரை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னொரு இறைநேசருக்கு தான் இறைநேசரை தெரிஞ்சுக்க முடியும். ஒரு இறைநேசருக்கு தான். இப்போ இதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கு. நாம் ஒரு இறைநேசர்னு தெரிந்து கொண்டால் நாம இறைநேசர்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ நாம இறைநேசராக இருந்தால்தான் இறைநேசரை என்ன செய்ய முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அப்போ நமக்கு ஷேகில் அல்லாவை பார்க்க முடிந்தால் நாம் என்ன செஞ்சிட்டோம், இறைநேசராக ஆயிட்டோம். அல்லாஹ் பூர்த்தியாகி தரட்டும். ஷேகுமார்கள் இன்னொன்றும் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் இறைநேசராக ஆக வேண்டுமானால் இன்னொரு இறைநேசரை சந்திக்காதவரை இறைநேசராக ஆக முடியாது. இறைநேசராக ஆகணும்னு சொன்னா என்ன செய்யணும்? கௌஸ் நாயகம் எத்தனையோ ஷேகுமார்களை பார்த்து அவர்களிடத்துல பையத்து செய்து பாடங்களை படித்துதான் கௌஸ் நாயகமாக ஆனாங்க. காஜா நாயகம் ஷேக். எந்த ஷேகுமார்களுக்கு ஷேக் இல்லை சொல்லுங்க? இன்னைக்கு நாம எவ்வளவு பெரும் பெரும் ஷேகுமார்கள்னு சொல்லக்கூடிய அத்தனை ஷேகுமார்களுக்கும் என்ன இருக்குது, இன்னொரு ஷேக இருக்கிறாங்க. ஷேகாக ஆக வேண்டுமானால், இறைநேசராக ஆக வேண்டுமானால் நாம ஒரு இறைநேசரை பார்க்காதவரை எப்படி பார்க்கணும், இறைநேசராக பார்க்கணும். அது சும்மா இறைநேசராக பார்க்கறதுனா, சரி ஒருத்தர் போறாரு, சரி அவர் இறைநேசர் தான் அப்படின்னு சும்மா பார்க்கறது இல்லை. அவர் இறைநேசர் தான் என்று நம்முடைய கல்பில் உறுதி வரணும். சும்மா பேருக்கு என்ன செய்யறது, இறைநேசர்னு பார்க்கறது இல்லை. இப்போ கல்பில் உறுதி வர வேண்டுமானால் எப்படி உறுதி வர வேண்டும்? ஒரு இறைநேசர்னா அவருடைய தன்மை என்ன, அவர் எப்படி இருப்பார், அவருக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு என்ன, அல்லாஹ் ரசூல் எல்லாம் விளங்கினால்தான் இறைநேசருடைய நிலைமையை விளங்கும். இப்ப இறைநேசருடைய நிலைமையை விளங்கி இறைநேசர் தான் இவர் என்று நாம் விளங்கினால் நாம் அடுத்து இறைநேசராக ஆகலாம். அது எப்படிங்க? அப்படிதான், அது ஒன்றும் என்ன கிடையாது, இது இயல்பான ஒரு விஷயம். டாக்டர்கிட்ட போயிட்டு தான் டாக்டர் ஆக முடியும். டாக்டரையே பார்க்காதவர் எப்படி டாக்டர் ஆக முடியும்? இந்த பாடங்களை கேட்கக்கூடியவர்கள் இதில் என்ன இல்லை, உடன்பாடு இல்லை, உறுதி வரவில்லை என்றால் அவர்கள் பழைய பாடங்களை பார்க்க வேண்டும், பழைய பாடங்களை எல்லாம் படிக்கணும். இந்த பாடம் இது முதல் பாடம் அல்ல, இது இறுதி பாடம். முதல் பாடம் தெரியாமல் கடைசி பாடம் புரியாது. கடைசி பக்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னா எப்படி புரியும்? முதல்ல இருந்து படிச்சுட்டு வரும். முதல்ல இருந்து எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லாஹ் இப்போ சொல்கிறாங்க,
இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ஓப்பனாக பேசி பேசி யூடியூப்பில் போட்டு விட்டீங்கன்னா என்னங்க இது போட்டு விட்டால் எல்லாம் படித்து பெரிய அவ்வளோ ஆயிடுறாங்களா? சொல்கிறோம், யூடியூப்பில் தான் இருக்குது, லேசில் பார்த்துட முடியுமா? அதுக்கு பொறுமை வேணுமா இல்லையா? அப்போ யாருக்கு தளவு இருக்குதோ, யாருக்கு தேட்டம் இருக்குதோ, யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் அதை பார்க்க முடியும், அதை கேட்க முடியும், அதை கற்றுக்கொள்ள முடியும். போட்டதுனால எல்லோரும் இப்படி இப்போ ஒரு தாலிம், இந்த தாலிமை கேட்குறாங்க, ஏதோ விஷயம் இருக்குது, இப்போ பழைய பாடங்கள்லாம் படிக்கணும், இப்போ அதை எல்லாம் என்ன செய்வாங்க, கேட்பாங்க, படிப்பாங்க. எடுத்த உடனே ஒரே நாளில் எல்லாத்தையும் கேட்டு படிச்சிட முடியுமா? ஒரு நாளைக்கு ஒரு தாலிமை கேட்கறதுக்கே முடியுமா? சரி, அப்படி ஒருத்தர் உட்காந்து எல்லா தாலிமும் கேட்கிறார் என்றால் அவருக்கு தளவு இருக்கிறது என்பது உறுதியா இல்லையா? அப்ப தளவு இருந்தால் அவருக்கு இல்மை கற்றுக் கொடுக்க வேண்டுமா, இல்மை மறைக்கணுமா? இப்ப தளவு இருப்பவர்கள் கற்றுக்கொள்ளட்டும் தான் நம்ம என்ன செய்யறோம். தளவு இருக்கிறவங்களும் கத்துக்க கூடாது அப்படின்னா அது அநியாயமாச்சு. இங்க வந்துதான் கத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கும் நேரம் இல்லை, எங்களுக்கும் நேரம் இல்லை. நேரம் எங்க இருக்குது? அவங்களுக்கு நேரம் இருக்குதா? ஒரு செய்கை வந்து பார்க்க போறோம், பார்த்து அவங்கள்ட்ட படிக்கலான்னு போறாங்க, ஒரு 2 நாள் தங்குறாங்க, 2 நாள் ஃபுல்லாக உட்காந்து அவர் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க முடியுமா தாலிமை? எத்தனை பேருக்கு அவர் பேசுறது? 2 நாள் அவர் ஃப்ரீயா இருப்பாரா? அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குமே. சரி, போனா 2 நாள் ஃபுல்லாக அப்படியே உட்காந்துக்கிட்டு ஃபுல் தாலிமை கேட்க முடியுமா? எப்படி கேட்க முடியும்? இப்போ அந்த காலத்தில் சிரமப்பட்டு, அந்த காலத்தில் அதுக்கேற்ற சிரமங்கள் இருந்துச்சு. இப்போ இதுலேயும் எந்த சிரமமும் இல்லை, ரொம்ப லேசாயிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இதுலேயும் சிரமம் இருக்கத்தான் செய்யுது. இதுலேயும் இப்போ நாம் வந்து எல்லாமே போட்டதுனால எல்லாம் படித்து முடிச்சிருவாங்க, எல்லாம் கேட்டு முடிச்சிருவாங்க. இப்போ நம்முடைய இப்போ ஏதோ ஒரு தாலிமை கேட்ட உடனே பெரிய அவளியாக வருவாங்களா? எல்லாமே புரிஞ்சிருமா? ஒரு தாலிமை கேட்டால் அதில் வந்து முன்னாடி பாடங்களை கேட்கணும்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த தலைமை முன்னாடி தலைமுறையே தொடராக இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கணும், அதுக்கு முன்னாடி கேட்கணும். அப்புறம் அதை இந்த பக்கம் வரணும், அந்த பக்கம் போகணும். எப்படி படிச்சுக்க முடியும்? அப்போ ஆர்வம் உள்ளவர்கள் படித்து கொள்ளட்டும், ஆர்வம் இல்லாதவர்கள் ஆர்வத்தை ஏற்படுத்திக்கட்டும். இப்படிலாம் இருக்கிறது. இதையெல்லாம் விளங்காதவர்கள் விளங்காமலே போகட்டும். அவங்களுக்கு வந்து நாம் என்ன செய்ய முடியாது, விலகி தர முடியாது. யார் விளங்குகிறார்களோ அவங்க என்ன செய்யட்டும், விளங்கட்டும். அல்லாஹ் தஆலா நம்மை கொண்டு ஒரு ஹிதுமத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அதை பூர்த்தியாக்கி தருவானா. இதை கேட்கக்கூடிய மக்களில் எத்தனையோ வேறு வேறு ஷேகுமாருடைய முரீதுகள் இருப்பாங்க, முரீதே இல்லாதவர்கள் இருப்பார்கள், வேற பல ஷேகுமாருடைய ஹலீஃபாக்கள் இருப்பாங்க, பல ஷேகுமார்களும் இருப்பாங்க. இப்போ எல்லோருக்கும் இது பிரயோஜனம் தரும். யாருக்கெல்லாம் பிரயோஜனம் தருகிறதோ அவர்கள் அதில் முழுமையாக கவனம் செலுத்த. நீங்கள் பிரயோஜனப்படுறீங்க, உங்களுக்கு இந்த இல்மு பயன் தருகிறது என்றால் அதில் பொறாமைப்படக்கூடாது. அதில் ஒரு அலட்சியம் அப்படி ஆச்சுன்னா அது உங்களுக்கு பாதிப்பாக ஆயிரும். இப்போ யார் இதில் உண்மை இருக்குதா, அல்லாஹ்வுடைய ஃபைலான், ஷேகுமாருடைய ஃபைலான் இதில் இருக்குதா, அதை பார்க்க வேண்டுமானால் பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் முராகபா செய்து பாருங்க. கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஷேகில் அல்லாஹ்வையும் ரசூலையும். ஷேഖனா இப்போ யாரிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்களோ அவர்கள்தான் உங்களுடைய ஷேக். நீங்கள் யார்கிட்ட பையத்து செய்தாலும், எந்த ஷேகிடத்தில் பையத்து செய்திருந்தாலும், யார் இப்பொழுது கற்றுத்தருகிறார்களோ அவர்கள்தான் உங்களுடைய ஷேக். இப்போ அவர்களுடைய ரூபத்தில் தசவுரை ஷேகில்
என்ன செய்யணும்? அல்லாஹ்வையும் ரசூலையும் தரிசிக்க வேண்டும். அல்லாஹ்வை தரிசிக்கணும். அப்படி தரிசித்தால் ஃபைலான் ஜாரி ஆகுதா? திறந்த மனதோடு அப்படி நாம் அமர்ந்தால் கௌஸ் நாயம் ஹாஜா நாயகத்துடைய அந்த ஃபைலான் ஜாரி ஆகிறதான் பார்த்தால் நிச்சயமாக ஜாரியாகும். இப்படி ஜாரியானால் அதில் முழுமையாக நீங்கள் மூழ்கிவிட வேண்டும். அல்லாஹ் தஆலா இது இது என்னுடைய, அவர்களுடைய, உங்களுடைய யாருடைய வேலையும் இல்லை. இது அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ் தான் சிலரை விட சிலரை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறான். அல்லாஹ் தான் சிலரை கொண்டு சில காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். இப்ப யாரை கொண்டு அவன் நடத்துகிறானோ நாம் அந்த தஜல்லியை கொண்டு, அந்த தாயுனை கொண்டு நம்முடைய காரியங்களை நடத்திட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர ஏன் இது ஏன் அதுன்னு கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. சூரியனை கொண்டு அல்லாஹ் பகலை வெளிச்சமாக்கினால் ஏன் சூரியனை கொண்டு வெளிச்சமாக்கணும்? சந்திரனை கொண்டு வெளிச்சமாக்க வேண்டியதுதானே அப்படின்னு கேட்பதற்கு நமக்கு என்ன இல்லை, உரிமை இல்லை. சூரியனை கொண்டு வெளிச்சம் எல்லாம் தரானா அதை பயன்படுத்திக்கிட்டு அல்லாஹ்வுக்கு சுக்ர் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர ஏன் இந்த தஜல்லியை கொண்டு இந்த வேலையை அல்லாஹ் பார்க்குறான், அது நமக்கு என்னது, தேவையில்லாத விஷயம். அல்லாஹ்வுடைய செயலில், அல்லாஹ்வுடைய காரியத்தில் தலையிடுவதற்கு யாருக்கும் என்ன கிடையாது, உரிமை இல்லை. அல்லாஹ் நடத்தக்கூடிய, அல்லாஹ் நடத்துறான்னு தெரிந்து விட்டால் அதில் நாம் நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவானாக, விலக்கி தருவானாக. அப்ப ஷேகுமார்கள் என்று சொன்னால் யாரு? அல்லாஹ்வை காட்டுபவர்கள். அங்கே யாரு வரணும்? அல்லாஹ் வரணும். நமக்கு அல்லாஹ்வை பூர்த்தியாக்கி தருபவர்கள். அல்லாஹ் தஆலா முழுமையான ஷேகாக நம்மை ஆக்குவானாக, பரிபூர்ணப்படுத்துவானாக. பரிபூர்ணமாகக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு. அப்ப எல்லாமே இறைவன்தான் செய்கிறான் என்பதை, இறைவன்தான் இருக்கிறான், இறைவன்தான் செய்கிறான் என்று கண்கூடாக பார்க்கக்கூடிய இறைவன், அவனுடைய தன்சீஹில் மறைவானவன், தஸ்பீஹில் அவன் லுஹூராகி தன்னுடைய எல்லா சக்திகளையும் வெளிப்படுத்தி நானே இறைவன் என்று ஒரு தஜல்லியின் மூலமாக அவன் வெளிப்பட்டு நம்முடைய எல்லா தேவைகளையும் நம்மை முழுமையாக சொர்க்கவாதிகளாக ஆக்க வேண்டும். அதுதான் நம்முடைய தேவை. நம்முடைய தேவை என்ன? நமக்கு எல்லாம் அல்லாஹ் தரணும். எல்லாம் அல்லாஹ்வே தந்துட்டா எதுக்கு நமக்கு பிரச்சனை? ஏன் சண்டை? ஏன் சச்சரவு? எப்படி தரணும்? அவனே தந்துடணும். நமக்கு வேறு யாருடைய தேவையும் இருக்கக்கூடாது, எதனுடைய தேவையும் இருக்கக்கூடாது. இப்போ நாமளும் அல்லாஹ் விட்டு வேற எங்கே போக போகிறோம்? அல்லாஹ் விட்டு நாமளும் எங்கேயும் போக மாட்டோம், அல்லாஹ் நம்மளை விட்டு எங்கேயும் போக போகிறது இல்லை. இப்போ முழுக்க முழுக்க நாம் அல்லாஹ்வுடைய அடியார்களாக ஆயிடுவோம். முழுக்க முழுக்க நாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்பவர்களாக ஆகிவிடுவோம், அல்லாஹ்வை அறிந்தவர்களாக ஆகிவிடுவோம். அந்த நிலை இந்த உலகத்தில் வரப்போகிறது. அந்த நிலை வருவதற்காகத்தான் அத்தனை நபிமார்களும் அத்தனை வலிமார்களும் முயற்சி செய்து அதற்கான தங்களுடைய பங்களிப்புகளை செலுத்தி கொண்டே வந்துகிட்டு இருந்தாங்க. அவர்கள் அத்தனை பேருடைய உழைப்பும் இன்று ஒன்று சேர்ந்து, அத்தனை பேருடைய முயற்சியும் அவர்களுடைய எல்லா பயிற்சியும் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு முழுமை பெற்று அது பரிபூர்ணமாக வெளியாகக்கூடிய சூழ்நிலை, நேரம் நெருங்கி வந்திருக்கிறது. இதுதான் அல்லாஹ், நான் மறைந்த பொக்கிஷமாக இருந்தேன்,
வெளிப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அப்படி அல்லாஹ் வெளிப்படக்கூடிய நேரம், அல்லாவே அல்லாவாக, அல்லாஹ் எல்லாமாக வெளிப்பட்டான், அல்லாவாக வெளிப்படவில்லை. அல்லாவாக வெளிப்பட்டு எல்லா படைப்புகளுக்கும் நன்மை செய்யக்கூடியவனாக அவன் வரக்கூடிய நேரம் அல்லாஹ் தஆலா பூர்த்தியாகி தருவானாக. அதை கண்குளிர கண்டு அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் எல்லா மக்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.